தயாராகி சூரிய சபைக்கு வரச் சொல். என்ன காரணம் சூரிய தேவரே? உனது பிரதிநிதித்துவம் அசுரர்களின் பிரதிநிதியாக இருக்க வேண்டுமா? உன் தந்தையின் விருப்பம் என்னவென்றால் சூரிய சபையில் அனைவருக்கும் முன் திட்டத்துடன் தான் வந்துள்ளார். அதன் பின்பே முடிவெடுப்பேன். உனது அபிப்பிராயத்தை கேட்கவில்லை, ஆணையிட்டுள்ளேன். உனது தந்தை என்ற முறையில் நான் உனக்கு கட்டளையிடும் முன்பு மறுமுறை அதை சிந்தியுங்கள். சூரிய தேவர் இன்று தங்களிடம் அவர் கூறியது போல் தங்களுடைய ஆசிர்வாதம் மட்டும் எனக்கு இருந்தால் போதும். சனி நிச்சயம் இங்கிருந்து செல்ல போவது உறுதியாகிவிட்டது. தேவரையே தோற்கடிக்க கூடி சனி நிச்சயம் விவாதத்தில் தோல்வி அடைவான். இந்த விவாதத்தில் சூரிய தேவர் வென்றுவிட்டால் பிறகு என்னவாகும்? நீ எங்கிருக்கிறாய்? நான் தங்களுடைய சூரிய தேவர் என்ன கூறினாலும் சரி, ஆனால் நீ உன்னுடைய மனது கூறும் முடிவை மட்டுமே நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். வேண்டாம் சனி, நீ செல்லாதே. இது அவருடைய சூழ்ச்சியாகும். நான் சனியை எவ்வாறு தடுப்பேன்? சனியும் சூரிய தேவரும் ஒருவருக்கொருவர் எதிரே நின்றால் ஒருவர் பாதிப்பிற்கு. தேவிக்கு வணக்கம். விஸ்வகர்மா தங்களை அவசரமாக அழைத்துள்ளார். அவர் தங்களை உடனே வர வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளார். நான் உன் பாட்டனாரை சந்தித்துவிட்டு வருகிறேன்.